அடிஷன். குழந்தைங்களா, நம்ம அடிஷன்னா என்னன்னு இந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்கலாம். அடிஷனை ஷார்ட்டாக ஆடுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது அடிஷன் சிம்பிள். இதுதான் அடிஷன் சிம்பிள். இதை நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து நமக்கு நம்பர்ஸ் நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் அடிஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 + 1 = 2. இது எப்படி வந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த பிக்சரை பாருங்கள். ஆலியா கையில் ஒரு பந்து இருக்குது, அருண் கையில் ஒரு பந்து இருக்குது. அருண் தன்னுடைய பந்தை ஆலியாவிடமே கொடுக்குறான். அப்போ ஆலியா கையில் எத்தனை பந்துகள் இருக்கும்? 2 பந்துகள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பரை சேர்த்து சொல்கிறது தான் நம்ம அடிஷன்னு சொல்கிறோம். இதே தான் நம்ம மேலே நம்பர்ஸில் போட்டிருக்கோம். இப்போ புரியுது அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம ஸ்டார்டிங்கில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம அடிஷனை எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னா 2 விதமாக சொல்லிக் கொடுக்கலாம். ஒன்று, நம்மளுடைய கைவிரல்களை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கலாம். 3னா 3 ஃபிங்கர்ஸ் விடலாம் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லலாம். 2வது, இந்த மாதிரி கோடுகள் போட்டு சொல்லிக் கொடுக்கலாம். எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை கோடுகள். இந்த வீடியோவில் நம்ம கைவிரல்களை பயன்படுத்தி தான் அடிஷன் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 3 + 4 = 2. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 3க்கு 3 ஃபிங்கர்ஸ், 4க்கு 4 ஃபிங்கர்ஸ் விட்டாச்சு. இப்போ நம்ம விட்டுருக்க ஃபிங்கரை 1லேருந்து நம்பர்ஸ் லைனாக சொன்னோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1 2 3 4 5 6 7. ஆன்சர் 3 + 4 = 7. இதே போல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 + 4 = 5க்கு 5 ஃபிங்கர்ஸ் விட்டாச்சு, 4க்கு 4 ஃபிங்கர்ஸ் விட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டையும் சேர்க்கணுன்னா 1 2 3 4 5 6 7 8 9. 5 + 4 = 9. 1 + 2 = 2. இதை நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்றதை பார்ப்போம். 1க்கு 1 ஃபிங்கர் விட்டாச்சு, 2க்கு 2 ஃபிங்கர். இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா லைனாக நம்ம விட்டுருக்க ஃபிங்கர்ஸ்க்கு நம்பர் சொல்லணும். 1 2 3. ஆன்சர் இஸ் 1 + 2 = 3. இப்போ உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இதை மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7 + 3 = 7யும் 3யும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 7க்கு 7 ஃபிங்கர்ஸ், 3க்கு 3 ஃபிங்கர்ஸ். இப்போ நம்ம விட்டுருக்க ஃபிங்கர்ஸை கவுண்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Yes, answer is 7 + 3 = 10. Next, 2 + 2 = 2க்கு 2 ஃபிங்கர்ஸ் and again 2க்கு 2 ஃபிங்கர்ஸ். இப்போ நம்ம இதை சேர்த்து கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4. Answer is 2 + 2 = 4. 3 + 2 = இதுக்கு நம்ம 3க்கு 3 ஃபிங்கர்ஸ் அண்ட் 2க்கு 2 ஃபிங்கர்ஸ். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5. Answer is 3 + 2 = 5. 2 + 0 = 2க்கு 2 ஃபிங்கர்ஸ் அண்ட் 0க்கு 0ன்றது நத்திங், எதுவுமே இல்லை, அதனால் ஃபிங்கர்ஸ் விடலை. இப்போ நம்ம விட்டுருக்க ஃபிங்கர்ஸ் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 1 2. 2 + 0 = 2. 0 கூட நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அந்த நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் 5 + 3 = 5க்கு 5 ஃபிங்கர்ஸ் விட்டாச்சு, 3க்கு 3 ஃபிங்கர்ஸ். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸ்டார்ட் ஃப்ரம் 1 1 2
3 4 5 6 7 8. Yes, 8 the answer. 5 plus 3 is equal to 8. இந்த மாதிரி சம்ஸை நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 4 plus 2 is equal to 4க்கு 4 fingers and 2க்கு 2 fingers. இப்போ நம்ம விட்டுருக்க ஃபிங்கர்ஸை கவுண்ட் பண்ணணும். 1லேருந்து 1 2 3 4 5 6. 4 plus 2 is equal to 6. 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பரை வச்சு அடிஷன் பார்த்தாச்சு. 10க்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.